ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிவா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி போய் கற்பக நகரை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகன் பெருமாள் தரிசிக்க நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த குன்றக்குடி முருகன் பெருமாள் தரிசி நான் முடிச்சு வந்துட்டு பேசுகிறேன். ஏன்னா மணி 12 மணி ஆயிடுச்சு. 12:30 மணியோட கோயில் நல்லா சாத்தப்படும். நாங்கள் முருகன் பெருமாள் தரிசி முடிச்சுட்டு வந்து இந்த கோயில் சிறப்புகள் ஸ்தல வரலாறு எல்லாமே நான் சொல்கிறேன். குன்றக்குடி முருகப்பெருமானை தரிசிக்க மலை ஏறுவோம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது குன்றக்குடி மேலே மலை மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமிநாதனாக நமக்கு அருள்பாவி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமான தரிசனம் பண்ணோம். இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவானையோட நமக்கு காட்சியளிக்கிறாரு. மயில் வாகனத்தில் ஒரு அற்புதமான நீங்கள் முருகப்பெருமானை அமர்ந்த கோலத்தில் பார்க்குறச்ச அழகாக இருப்பார். முருகர்னாலே அழகு, அதுவும் அமர்ந்த கோலத்தில் ஒரு இன்றைக்கி பார்க்கணும், இவ்வளோ அற்புதமாக இருந்தார். ஸோ மனசு நிகழ்ந்து போயிருக்கு. இது வந்து இந்த குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்குறச்சு, கல்யாணத்தில் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அது பூர்த்தியாகும் அப்படின்றாங்க. அதே போல் இங்கே வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர் இவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாக கோயில் வழங்குது. உள்ளுக்குள்ளே வந்து சன்னதி பார்த்தீங்கன்னா எழுத்தறிநாதர் இருக்கார் கோவில் இருக்குது. ஸோ கல்விக்கும் மிக முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுது.
எதோறும் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான அருள் வேண்டி அருள் பெறன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு வந்து நம்ம சுவாமிநாதனை தரிசனம் பண்ணோம். நம்ம கீழே போயிட்டு இங்கே இந்த இடத்துக்கு போகலாம். இந்த மலையை சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோவில் நடைத்திறப்பு என்ன, எப்போ இதெல்லாம் சாத்தப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு ஸ்தல வரலாறு என்னன்றதை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மலை மேலே நம்ம ஏறி வந்தோம் இல்லையா, இந்த மலையானது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மயில் போலவே அமைஞ்சிருக்குங்க. என்னடா அப்படின்னு பார்க்கறச்சு, முருகப்பெருமானுடைய சாபத்தினால மயிலானது மலையா ஆயிருக்குங்க. இந்த மயில் மலையா மாறினதுக்கு அப்புறம் அந்த மயில் தான் தப்ப உணர்ந்து ரொம்பவே வருத்தப்பட்டு முருகப்பெருமானை வேண்டி என் சாபத்துக்கு விமோச்சனம் கொடுத்து இதிலிருந்து என்னை விடுவிச்சு காப்பாத்து அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக்குது. அந்த வேண்டுதலுக்கு இணங்க முருகப்பெருமான் மயிலுக்கு நம்ம சாபத்தை விமோச்சனம் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மலை மீதே அமர்ந்து, அதுவும் எப்படி எல்லா இடங்கள்லையும் முருகப்பெருமான் மயில் வாகத்துல இருந்ததை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன் வள்ளி தேவானையோட சேர்ந்து இவ 3 பேரும் சேர்ந்து அமர்ந்த நிலையில, அதுவும் மயில் மேல அமர்ந்த நிலையில நமக்கு காட்சி கொடுக்கிறது தனி சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுருங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அடுத்த வேலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் மணியானாவும் இப்போ கீழே போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அடுத்த வேறு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, see you. Bye-bye. யானை பேர் என்னன்னா சுப்புலட்சுமி. யானை பேர் வெரி குட். யானை பேர் வந்து சுப்புலட்சுமி.